என்னுடைய மனைவி, மகள் எல்லாரும் சொன்னாங்க, வெறும் காற்று தான்ப்பா வருது, நீங்கள் அங்கே கோயில்பட்டியில் போய் என்ன பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னாங்க. நான் போகிறேன், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு என்னுடைய நம்பிக்கை என் மேலே நான் வைக்கிறேன், நான் போகிறேன் பேசுவேன்னு. ஏதோ ஓரளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குது. நான் பேசுகிறது புரியுதுங்களா ஐயா? நான் அப்படி தான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், புரியுதுங்களான்னு. பரவாயில்ல பேசு, புரியலன்னு. அப்படிலாம் இல்லாமல் ஒரு அருமையான அமைப்பு. அதுவும் இந்த வாய் விட்டு சிரித்தால் அப்படின்னு சொல்கிறது யார்? ஒரு டாக்டர் சொல்கிறாரு. யார்? டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நடத்துகிறேன், மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு உறுதுணையாக இந்த மன்றத்தை சேர்ந்த காப்பாளர்கள், மரியாதைக்குரிய ஐயா ஜான் கணேஷ், நண்பர் செல்வின் யோசோபு, நண்பர் என் இனிய நண்பர் சேர்மதுரை, துரைராஜ், எல்லாரும் இந்த கடைசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமைய மகிழ்வோர் மன்றத்துக்காக முழு நேரத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர்களுடைய நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குகிறார்கள். அவர்களை தடை வழங்கி மகிழ்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுங்கிறது. பணம் செலவு பண்ணலாம் சார், பணம் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்கு செலவு பண்ணுறது, ஒரு நல்ல நோக்கத்துக்காக நேரத்தை செலவிடுதல் என்பது மிக அருமையான பணி. அந்த பணியை மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி, இன்றைக்கி இந்த கரிசல் மண்ணில் நான் ஒரு விவசாய குடும்பம். இந்த கரிசல் பூமியில் நிறைய பயிர் விளையாது, சிறுதானியங்கள் விளையும். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் சொல்கிறேன். எல்லா பயிரும் விளையாது இந்த ஊரில். ஆனால் இந்த ஊரில் என்னென்ன விளைஞ்சிருக்கு தெரியுமா? அன்பு விளைந்திருக்கிறது, மனித நேயம் விளைந்திருக்கிறது, மத நல்லிணக்கம் விளைந்திருக்கிறது இந்த மகிழ்வோர் மன்றத்தின் மூலமாக. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் உங்களுக்கு தெரியும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா இப்ராஹிம். முன்னிலை வகிப்பது ஐயா கென்னடி. நான் சிறப்புரை. அவர் ஐயா ஜான் கணேஷ் சொன்ன மாதிரி மிக ஒரு அதை எப்படி ஒரு நூலில் கோத்துருக்கீங்க. அதை அது மட்டும் இல்லை, இங்கே வந்து குழந்தைங்க ஜோக் சொன்னாங்க. பொதுவாக டாக்டர்களை கிண்டல் பண்ணி நிறைய வரும். ஆனால் டாக்டர்கள் பேசும்போது அவர்கள் நோயாளிகளை கிண்டல் பண்ணி ஜோக் சொல்லுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணி. அந்த அளவுக்கு நிறைய ஜோக்ஸு. அவருடைய கொடைத்தன்மையால் இந்த மன்றம் சிறப்பாக நடைபெறுகிறது. டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்கிறேன். அதே போல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற 2 ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி இருக்கிறீர்கள். மாணவ குழந்தைகள் யார்? சம்யுக்தா, ஹரிபுத்திரன், அக்ஷயா, உமா மகேஸ்வரி, மந்திரமூர்த்தி, சத்திய ரூபினி எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மன்றத்தை எதுக்கு பாராட்டணுன்னா, இன்றைக்கி இந்த குழந்தைகளை ஒரு 2 மணி நேரம் சமூக வலைதளங்களின் பிடியிலிருந்தும் தொலைக்காட்சியின் பிடியிலிருந்தும் நீங்கள் மீட்டு எடுத்திருக்கீங்க. அது மட்டுமல்ல, இந்த அரங்கத்தில் உள்ள ஒரு 100 பேரை இந்த எல்லா பிடியிலிருந்தும் நீங்கள் மீட்டு எடுத்திருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைத்த வெற்றி. நான் என்னை தலைப்பு கேட்டாங்க, நான் சொன்னேன் மகிழ்வோம் மலர்வோம். அது என்ன சார் மகிழ்வோம் மலர்வோம்னு சொன்னால் எப்படி மகிழ்கிறது, எப்படி மலர்றது யோசிக்கணும். சிம்பிளான ஃபார்முலா வச்சுக்கங்க. அகம் புறம் அறிந்து, அதிக ஆசை துறந்து, இழந்ததை மீட்டு, போதும் என்ற மனம் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி மலரும். இதுதான் கான்செப்ட், சிம்பிளான ஃபார்முலா. இப்போ இந்த பூமி நம்ம ஏற்கனவே சொன்னது, பெரும்பாலும் இங்கே இருக்கிறது எல்லாம் ஆசிரியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கீங்க. ஒருத்தர் அன்பு பாராட்டுறீங்க, ஒருத்தர் நட்பு பாராட்டுறீங்க.
யார் என்ன ஊர் எங்கேருந்து எங்கே வந்து செட்டில் ஆகி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் தெரியுது எல்லாருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எங்கள் ஊரில் நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வீடு கட்டினேன். ஓரளவுக்கு இந்த மன்றம்லாம் நடத்தி அப்போ தான் ஃபெமிலியராக வளர்ந்துக்கிட்டு வர்றேன். ஒரு நாள் ஒரு பையன் எனக்கு கொரியர் கொடுக்க வந்த பையன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி பிளாட், காலி பிளாட், அது தாண்டி அடுத்த வீடு என்னுடைய நண்பர் வீடு. நாங்கள் 15 வருஷமாக அந்த தெருவில் இருக்கோம். 15 வருஷமாக ரொம்ப க்ளோஸ். காலையில் ஒன்றா வாக்கிங் போவோம், சாயந்தரம் நேரம் கிடைச்சா பேசுவோம், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். வந்தவன் என்ன பண்ணால் நேராக அவர்கிட்ட போய் இங்கே சிவகுருநாதன்னா யார், தபால் வந்திருக்குன்னா. அந்த ஆள் என்ன பண்ணால் வெளியில் ரோட்டில் 2 வீலர் வச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தார். என்னை கூப்பிட்டு தர்ஷினியப்பா அப்படின்னாரு. என்ன கவிதாப்பான்னு. இங்கே சிவகுருநாதன்னா யாருன்னாரு. நல்லா தெரிஞ்சுங்க, நாங்கள் 15 வருட நட்பு. என் பேரும் அவனுக்கு தெரியல, அவன் பேரும் எனக்கு தெரியல. 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நாங்கள் எதுவும் பேசிக்கிறதே இல்லை. வாக்கிங் போகிறோமா அதை ஒரு கடமையாக செய்வோம், ஏதோ ஒன்று. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த செயல்படுற இந்த ஆசிரியர் கூட்டணியை பாராட்டுவோம். ஏன்னா எல்லாம் மாறிக்கிட்டு வருதுங்க. எல்லாமே மாற்றம். ஒன்றும் இல்லை, வெந்நீர் தான், நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. எல்லாமே மாறிக்கிட்டு வருது. என்னென்ன மாற்றம், இந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து திரும்ப பழைய இடத்துக்கு போகணுங்கிறோம். இப்போ நான் ஒரு கிராமம், மயிலாடுதுறை பக்கம் ஒரு கிராமம். எங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் நான் உங்களை எல்லாரையும் அந்த காலத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்கள் கிராமத்துக்கு அந்த காலத்தில் உள்ள நினைவுகளுக்கு போவீங்க. அந்த காலத்தில் ரேலின்னு ஒரு சைக்கிள் பச்சை கலரில் இருக்கும். ஃபோக்ஸ் எல்லாம் மின்னும். சார் தலையாட்டுறாரு, வச்சுருந்துருக்கிறாரு. ஃபோக்ஸ் எல்லாம் மின்னும். உள்ளார அந்த குடத்தில் மஞ்சள் கலர் பூ சுற்றிருப்பான். ஏன் சுற்றிருக்கான்னு யாரும் கேட்டதும் இல்லை, ஒன்றும் தெரியல. அந்த சைக்கிளை வாங்கி எங்கள் கிராமத்தில் யார் ஓட்டினானோ அவன்தான் பெரிய பணக்காரன். நாங்கள்லாம் சைக்கிளுங்கிற பேரில் ஏதோ டயர், டியூப், ரிம்முன்னு வச்சு தட்டிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் கிராமம் எப்படி மாறி போச்சுன்னா, யார் சைக்கிளை வாங்கி வீட்டுக்குள்ளார போட்டு மிதிக்கிறானோ அவன்தான் பணக்காரன்னு மாறி போச்சு. எக்ஸசைஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். இயல்பாக இருந்ததை எக்ஸசைஸ்னு, உடற்பயிற்சின்னு கொண்டு வந்துட்டோம். இதை மீட்டெடுத்தோம்னா மகிழ்ச்சி கிடைக்கும். இதை மீட்டெடுக்கணும். அந்த காலத்தில் எங்கள் கிராமத்தில் ஏழைகளுக்கு அரிசி சோறுலாம் கிடையாது. ஓரளவுக்கு எங்களுக்கெல்லாம் நில நீச்சு உண்டு, அரிசி உண்டு. ஏழைகளுக்கு கேழ்வரகு, கம்பு, சோளம் இப்படி கூழ் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பண்டிகை காலங்களில் இட்லி தோசைக்கான அரிசி உணவு கிடைக்கும். இப்போ எப்படி மாறிப்போச்சு, எங்கூரில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம், எல்லா ஊரில் உள்ள ஏழைகளுக்கு அரசாங்கம் மாதம் 25 கிலோ அரிசி கொடுக்குது. எங்கூரில் உள்ள பணக்காரெல்லாம் கேழ்வரகு, கம்பு, சோளம்னு கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்? உடற்பயிற்சி. அதாவது எல்லாத்தையும் இழந்தோம். நம்மளை வந்து என்ன செய்யுது, நோய் பயம் வந்து ஆட்கொள்ளுது. இதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் மீட்டெடுக்கணும். நிதானமாக வாழணும் சார். எல்லாம் நாய் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நாய் வாழ்க்கை என்னன்னா தெரியுமா? சிம்பிளாக சொன்னான், யார் மனிதனை தீர்மானிப்பதே நாய் தான். நாயா அலைஞ்சா அவன் கிராமத்துக்காரன், நாயோடு அலைஞ்சா அவன் நகரத்துக்காரன். வாக்கிங் போகிறான காலையில் நாயை பிடிச்சிக்கிட்டு. நான் எங்கள் ஊரில் இருந்து திருச்சிக்கு வேலைக்கு வந்தேங்க. என்னுடைய சொந்தக்காரர் திருச்சியில் ஒரு பெரிய பில்டர், என்ஜினியர். எங்கள் அம்மா சொன்னாங்க, போய் அவனை பாரு, உனக்கு தங்கிறதுக்கு ஏதாச்சும் ரூம் வசதி செஞ்சு கொடுப்பான், அவனை போய் பாருன்னாங்க. நான் போய் பார்க்க போனேன். பார்த்தா இவர் வந்து பெரிய அளவு, அவர் வந்து சிட் அவுட்டுக்குள்ளார நாயை போட்டு பூட்டிவிட்டு போர்ட்டிகோவில் படுத்திருந்தார். காலையில் 7 மணிக்கு போனேன். என்னண்ணே திருச்சியிலே பெரிய ஆளாக இருக்க, நம்ம ஊர்லேருந்து வந்து நீ ரோட்டில் படுத்து கிடக்க, நாய் உள்ளார படுத்து கிடக்குண்ணே. சும்மாறா, நாயோட விலை 65,000 ரூபா, தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா பார்த்தா 65,000 ரூபா மாதிரி தெரியல. என்னண்ணே இப்படி பொய் சொல்கிறேண்ணே? அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நான் 5 பேர்கிட்ட விற்றுருக்கேன்.
திரும்ப என்கிட்டே வந்திருக்கு இந்த நாயின்னு. ஓஹோ, இதை வச்சு வேற நீ பிஸ்னஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன், இந்த நிலை நம்ம பரபரப்பு எல்லாத்துலேயும் மாற்றம். உணவில் மாற்றம் வந்துருச்சு, உடையில் மாற்றம் வந்துருச்சு, பொழுதுபோக்கில் மாற்றம் வந்துருச்சு, நம்முடைய கலாச்சாரத்தில் மாற்றம் வந்துருச்சு. இதெல்லாம் மீட்டு எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ சாப்பிட்றோம், சாப்பாடு காலையில் என்ன சாப்பிட்றோம், இரவு என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ நல்லா போயிட்டு இருந்ததுங்க இந்த உணவு கலாச்சாரம். டிவியில் வர்ற விளம்பரத்தெல்லாம் பார்த்து எப்படி மாறி போச்சுன்னா, எல்லாம் திடீர் உணவுகளுக்கு மாறினான். ஒரு காலத்தில் திடீர் இட்லிங்கிறான். என்ன திடீர் இட்லி? ஐயா சொன்னார்ல, பொம்பளை இட்லியா ஆம்பளை இட்லியா? இட்லி வச்சா வேக போகுது 5 நிமிஷம், அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம். இட்லியை திடீர் இட்லினா, திடீர் சட்னின்னா, திடீர் சாம்பார்னா சாப்பிட்டு திடீர்னு போயிட்டான். இவனுக்கு எல்லாமே திடீர் 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 திடீர்னு இருக்கிறவனை மீட் எடுக்கணும். நம்ம என்ன ஃப்ரைடு ரைஸுங்கிறோங்க. நல்லா பாருங்க, அடுப்பு எரியுது, அதில் உள்ள அரிசி எரியுது, விசிறான், எரிஞ்சிக்கிட்டே வந்து விழுது. அடுப்பு எரியுது, சட்டி எரியுது, அரிசி எரியுது. நாங்கள் இவ்வளோ எரியுதே, சாப்பிட்ற நம்ம வயிறு எரியாதா? யோசித்து பார்க்க வேணாமா? இந்த உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும். தயவு செய்து நல்ல உணவுகளை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இப்போ சமீபத்தில் இல்லை, முந்தா நாள் நடந்த செய்தி, நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்ட பொண்ணு செத்து போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை வச்சு நாங்கள் முன்னாடியே சொன்னோம், ஷவர்மா சாப்பிட்டு சாவறதை விட உப்புமா சாப்பிட்டு உயிரோடு இருந்தோம். ஒரு திருக்குறளாக சொன்னோம். அதை இப்படி போயிட்டுருக்கிற உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும். எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுது? நம்ம பழமையை பழசையெல்லாம் தொலைச்சோம், பிரச்சனை வந்துச்சு. மருத்துவர் கு. சிவராமன் ஒரு அருமையான நண்பர் எனக்கு இந்த மன்றத்திலையும் வந்து பேசியிருக்கிறார். அவர் சமீபத்தில் அவர் பேசின பேட்டியெல்லாம் பாருங்கள். பழைய சோறு உடம்புக்கு நல்லது, ஆராய்ச்சி சொல்லுது. பழைய சோறு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சாப்பிட்ட நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய பாட்டிகள், நம்முடைய தாய் தந்தையர்கள் யாருக்கும் பிபி வந்ததில்லை, சுகர் வந்ததில்லை, கொலஸ்ட்ரால் வந்ததில்லை. இப்போ என்ன ஆகி போச்சு? பழைய சோறை மறந்துட்டோம். பழைய சோறு சாப்பிட்டா 90% குடல் நோய்கள், 95% வயிற்று நோய்கள் குணமாகும். தயவு செய்து பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சிவராமன் சொல்கிறார். அதை நம்ம கேட்கணும். இதை நாம் கேட்குறோமோ இல்லையோ, அமேசான்காரன் கேட்டான். இப்போ அமேசானில் www.பழையசோறுன்னு போட்டால் 180 ரூபாய்க்கு காலையில் 8 மணிக்கு கொண்டாந்து டெலிவரி பண்ணுறான். இவ்வளோ சோறு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் கொடுத்துட்டு 180 ரூபா வாங்கிட்டு போகிறான். நல்லா யோசிப்போம், எங்கே விட்டோம்? தயவு செய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள் இந்த உணவு கலாச்சாரத்தை மீட்டு எடுத்து நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்றைக்கி சொல்லிக் கொடுங்க. அதே போல் இங்கே இருக்கிற எல்லாரும், பெரும்பாலும் நான் சந்தித்தது எல்லாம் ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா கல்வி திட்ட முறை. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நாம் அக்காமடேட் ஆகிட்டோம். ஒரு சர்வே எடுத்தான் சார், இந்த 23வது வருஷத்தில் 150 நாடுகள் ஒரு பட்டியல் எடுத்தான். உலகத்தில் கிட்டத்தட்ட 205 நாடு இருக்குது. ஏன் நான் கிட்டத்தட்டன்னு சொன்னேன்னா, இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு ஐக்கிய நாடு சபை அங்கீகாரம் கொடுக்கல. அதனால் 205 நாடுகள். இந்த 205 நாட்டில் 150 நாடுகளை வரிசைப்படுத்தி ஒரு பட்டியல் எடுத்தான். என்ன பட்டியல்னு கேட்டிங்கன்னா, இந்த 150 நாடுகளில் மகிழ்ச்சியாக மக்கள் வாழக்கூடிய நாடுகள் எதுன்னா டாப் 10 அப்படின்னு ஒரு பட்டியலிட்டாங்க. அந்த பட்டியலில் முதலிடம் வந்தது ஃபின்லாந்து. நீங்கள் இதில் தேடி பாருங்கள், கூகுளில் கிடைக்கும். நடந்தது. நம்முடைய நாட்டுக்கு 136வது இடம். நம்முடைய நாட்டுக்கு 136வது இடம்.
அப்படி ரொம்ப மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை மாதிரி மகிழ்வோர் மன்றம், நகைச்சுவை மன்றம்லாம் ஆரம்பித்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது விடுங்க, இப்போ நம்மளே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கமே, நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கா யோசிக்கணும். ஏன் ஃபின்லாந்து முதலிடம் வந்ததுன்னு நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃபின்லாந்து நாட்டு கல்வி திட்டம் மிக எளிமையாக மிக அழகாக வடிவமைக்கப்பட்டது. என்ன தெரியுங்களா, ஃபின்லாந்து நாட்டு கல்வியை பொறுத்தவரை அது மாணவர்கள் அந்த கல்வி முறையை தேர்ந்தெடுக்கலாம். மாணவர்கள் அவன் தேர்ந்தெடுக்கிறது. நம்முடைய நாட்டு கல்வி முறை, மற்ற நாட்டுடைய கல்வி முறை பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருக்கிறது. ஃபின்லாந்து நாட்டு கல்வி முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன காலையில் வந்தவுடனே அவனை டீச்சர் கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன செய்யணும்னு உனக்கு ஆசை இருக்குது? விளையாடுறியா, படிக்கிறியா, தூங்குறியாங்கிறாங்க. அவன் நான் தூங்குறாங்கிறான். அதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்காங்க, போய் தூங்கு, தூங்கி எந்திரிச்சு வந்து விளையாடு, எப்போ படிக்கணும்னு நினச்சியோ வா அப்படின்னு சொல்லி இந்த ஃபின்லாந்து நாட்டு சிஸ்டம் நல்லா இருக்குது. ஆனாலும் கூட முறையாக சொல்லி கொடுக்குறார்கள். ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கி நம்ம நாட்டில் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு கடுமையான தேர்வு வைக்கப்பட்டு, சிவில் சர்வீஸ் தேர்வு வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கிறார்களோ, அதே போல் ஃபின்லாந்து நாட்டில் ஆசிரியர்களை தேர்வு செய்கிறார்கள். ஃபின்லாந்து நாட்டில் ஆசிரியர்களாக வருவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த அளவுக்கு கல்வி முறை அங்கே இலகுவாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கான் பையன். சந்தோஷமாக இருந்தான்னா அவன் வீடு சந்தோஷமாக இருக்குது. அதானே லாஜிக், புரிஞ்சுக்கங்க. பையன் குழந்தை சந்தோஷமாக இருந்ததுன்னா வீடு சந்தோஷமாக இருக்கு. இவன் டார்ச்சர் பண்ணுறான்னா இவன் டென்ஷன்லாம் நம்மக்கிட்ட ஏறிடுது. இதான் நடக்கு. இப்போ நாம் படித்த கல்வி எப்படி இருந்தது? நாம் படித்த கல்வி, நான்லாம் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன். ஒரே ஒரு ஆசிரியர் 5 கிளாஸ் வரைக்கும் அருமையாக சொல்லிக் கொடுப்பார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே பாடம் தான், ஒரே பாட்டு தான், ஒரே இதுதான், கணக்கு தான். சந்தோஷமாக படித்தோம். 5 கிளாஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஏபிசிடிலாம் 26 எழுத்து சொல்லி கொடுத்தாரு. அவ்வளோதான். போடா மேலே போய் படிச்சுக்கிடான்னாரு. மேலே போனால் நீ கீழே படிச்சுட்டு வந்திருப்பாங்கிறாங்க. இது ஒரு டைப்பாக இருக்கும். அந்த 5 கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தின்னு பேர், அவர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாருங்க. அந்த பாட்டு தான் இன்னைய வரைக்கும் எனக்கு சிலபஸாக இருக்குது. ஐயா இப்ராஹிமுக்கு சிலபஸாக இருக்குது, அண்ணன் ஜான் கணேஷுக்கு சிலபஸாக இருக்குது, செல்வின் யோசோபுக்கு சிலபஸாக இருக்குது. என்ன குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா ஒரு சின்ன காட்சிப்படுத்துவார். ஒரு குருவி ஒரு எருவு மாட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடும். ஒரு குருவி எருவு மாட்டு மேலே உட்காந்துக்கிட்டு, ஒரு கறிக்குருவி அந்த காட்சியை சொல்லுவார். ஒரு கறிக்குருவி ஒரு எருமையின் மேல் உட்கார்ந்து கொண்டது பார். உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுமா, ஓ எருமை உன்னை விட நானே உயரம் என்றது பார். எருவு மாட்டு மேலே உட்கார்ந்தா குருவி தான் உயரம், மறுக்க முடியாது. திரும்ப முன் குருவியை, அப்படியே எருவு மாடு நடந்து போயிட்டே இருக்கும். திரும்ப முன் குருவியை சிறுவன் ஒருவன் சென்று பிடித்தான் பார். ஒரு பையன் போய் பிடிச்சிருவான். சிக்கிய குருவி படபடவென்றே சிறகை அடித்தது பார். கடைசியில் மெசேஜ் மாறல் இப்போ சொல்கிறோம்ல, என்ன சொல்லுவார் அன்னைக்கு சொன்னார், அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை, அடுத்தவன் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை அப்படின்னு அந்த பாட்டு முடியும். நண்பர்களே, எனக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுத்த போது சற்றேறக்குறைய 47 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தார். இன்னமும் அந்த பாட்டை நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இன்னமும் அந்த பாட்டை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். வேறு ஆரம்ப பள்ளியில் படித்ததெல்லாம் இல்லை. எல்லாரும் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தோம். யார் வீணாக போயிட்டோம்? எல்லாம் நல்லா படிக்கிறோம். தயவு செய்து குழந்தைகள் மீது கல்வி என்ற வன்முறையை திணிக்காதீர்கள். திணிக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி நம்ம வசப்படும். அதுதான் சொல்கிறேன். நல்லா வரணும். நான் அதில் வந்து என்ற மாற்றமும் கிடையாது. நானும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகி டெய்லி 10 பேருக்கு இருதய நோய் சிகிச்சை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்ன கார்டியாலஜிஸ்டான்னு கேட்காதீங்க, அவரும் ஆசைப்பட்டார்.
அவரும் ஆசைப்பட்டார், நானும் ஆசைப்பட்டேன், எதுவும் நடக்கலை. அதனால் எதையும் நாங்கள் இழந்துடல. ஒன்று தெரியுங்களா, தயவு செய்து உங்களுடைய விருப்பத்தை குழந்தைகள் மேல் திணிக்காமல் இருந்தீர்களால் 50% மகிழ்ச்சி வீட்டில் இருக்கும். எப்போ பாரு பிள்ளைங்களை கொண்டு டியூஷன் விடுறது. சாயந்தரம் 6 மணிக்கு இங்கிலீஷ் டியூஷன், 7 மணிக்கு ஹிந்தி, 8 மணிக்கு மேத்ஸு, 9 மணிக்கு சயின்ஸுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? யோசிக்க வேணாமா? நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணுமோ தயவு செய்து நம்முடைய ஆசையை நம்முடைய குழந்தைகள் மேல் திணிக்காதிருங்கள். ரெண்டாவது, பிள்ளைங்களை இளம் வயது மேதையாக்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். நம்ம குழந்தை அறிவாளி. இப்போ கிட்டத்தட்ட 10 பேர் ஜோக் சொன்னான், 8 பேர். என்ன யார் குறைஞ்சி போனான்? ஒரு சின்ன பையன், எல்கேஜி படிக்கிற பையன் பேசுனான். எவ்வளோ நான் சொல்கிறேன், இவர்கள் தான் பிற்காலத்திலே ஒரு பெரிய பேச்சாளர்களாக. எந்த சபை யார் இருந்ததை பற்றி யாரும் கவலைப்பட்டானா? யாரும் கவலைப்படல. இந்த மாதிரி அவர்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ தயவுசெய்து அப்படியே விடுங்க. இளம் வயது மேதைகளாக்கணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்கூலு, 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன் உலக நாடுகளுடைய தூரங்கள் சொல்லுவான். உலக நாடுகளுடைய எல்லா நாட்டுடைய தூரம் சொல்லுவான். சென்னை துறைமுகத்திலேருந்து டோக்கியோ எவ்வளோ தூரம், கடல் வழியாக எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லுவான். இங்கிலாந்து லண்டன் தலைநகரத்திலேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வான் வழியாக எத்தனை மைல் கரெக்டாக சொல்லுவான். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், கோயில்பட்டியிலேருந்து சென்னை மிக துல்லியமாக சொல்லுவான். கேட்ட உடனே பதில் சொல்லுவான். ஆனால் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. 3 முறை தொலைஞ்சு போயிருக்கான் சார். வீட்டிலேருந்து யாராச்சும் அவனை கூப்பிட போனால் தான் அவனுக்கு வழி தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் இருக்கட்டும். தயவுசெய்து குழந்தைகளை இளம் வயதில் மேதைகளாக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்று தெரியுமா, இப்போ சினிமா பாட்டுலாம் வருதில்ல. இப்போ அந்த காலத்தில் சினிமா பாட்டு எழுதணுன்னா இந்த காலத்தில் கதாசிரியர், அதாவது டைரக்டர் உட்காந்துருப்பார், பாடலாசிரியர் உட்காந்துருப்பார், டைரக்டர் உட்காந்துருப்பார், தயாரிப்பாளர் உட்காந்துருப்பார், ஹீரோவாக நடிக்கிறவனும் உட்காந்துருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாரும் உட்காந்து அந்த பாடலை பாடி, பாடகர் பாடி இதை டியூன் கொண்டு வருவாங்க. இப்போல்லாம் ஏன், அதனால தான் அப்போ உயிர்ப்போடு பாடல் வந்துச்சு. இப்போல்லாம் ஏன் அது மாதிரி வரலன்னா, தயாரிப்பாளர் டைரக்டர் யாருமே கிடையாது. மியூசிக் டைரக்டர் லண்டன்லேருந்து நோட்ஸ் அனுப்புவார். மும்பையில் உள்ள ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் இந்த யார் பாடணுமோ அவன் பாடி அனுப்புவார் பாடகர். ரெண்டும் ஒன்று சேர்க்கறது சென்னையில். முடிஞ்சு போச்சு. பாடல் உயிர்ப்போடு இல்லை. அந்த காலத்தில் உயிர்ப்போடு இருந்ததுக்கு நாமெல்லாம் இன்னும் ரசிப்பதற்கு முழுமுதற் காரணம் நான் சொன்னது தான். இந்த ஒரு செய்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள். கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம், மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு. எம்எஸ் விஸ்வநாதன் வந்தாச்சு, டைரக்டர் வந்தாச்சு, ப்ரொடியூசர் வந்தாச்சு, பாட்டு பாடுற நடிகர்கள் சிவாஜி கணேசன் வந்தாச்சு. எல்லோரும் எம்எஸ் வீட்டை சொல்லி, அண்ணே டியூன் போடுங்கண்ணே அப்படின்னோடனே பாட்டை குடியானார். பாடலாசிரியர் பாட்டை கொடு அப்படின்னு சொன்னோடனே பாட்டை டைரக்டர் கொடுக்குறாரு. நண்பர்களே, நான் இது 1% கூட போய் சொல்லலை, 1% கூட மிகைப்படுத்தி சொல்லலை. இந்த சம்பவம் நடந்த சம்பவம். உடனே பாடுறாரு, ஹார்மோனியப்பட்டி வாசிக்கிறாரு. டிஎம்எஸ் பாடுங்க, தன்னே நானே நனே நானே நானே. டிஎம்எஸ் பாடுறாரு, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே. எம்எஸ்வி சொல்கிறாரு, நனே தனநானே தனநானே தனநானே. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் அப்படின்னு டிஎம்எஸ் முடிக்கிறாரு. அண்ணே நிப்பாட்டு, திரும்ப பாடுங்கிறார்.
திரும்ப பாடு, இந்த வரிய பாடு. சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து நிப்பாட்டினேன். அது என்ன பாட்டி செத்து பாட்டி செத்துன்னு வருது, அமங்கலமாக இருக்குது, வரியை மாற்றுன்னாரு. யார் சொன்னது? மெல்லிசை மாமன்னர். அண்ணே இது வரியை மாற்ற முடியாதுண்ணே. ஓ கூப்பிடியா, பாட்டு எழுதுன கவிஞரை கூப்பிடியா, கவிஞரை கூப்பிடு. இல்லைண்ணே கவிஞர் வரமாட்டார்ண்ணா, 100 ரூபா சேர்த்துக்கூடியா, வருவான் கூப்பிடியாண்ணே. யார் எழுதின பாட்டு இது? மகாகவி பாரதியார். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்ற மகாகவி பாரதியார் எழுதின பாட்டு. மெதுவாக டைரக்டர் போய், அண்ணே இது பாரதியார் பாட்டுண்ணே. ஓ யாராக இருந்தா என்ன, 200 ரூபா கொடு கூப்பிடுங்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அண்ணே இது மகாகவி பாரதியார் பாட்டுண்ணே, அவரெல்லாம் அவரெல்லாம் யோ யார்யா இந்த மீசை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு கம்பீரமாக இருப்பா அந்த? ஆமாண்ணே. சரி சரி ஒடியா ஒடியா அப்படியே பாடியாண்ணா. நான் என்ன சொல்கிறேன், மகாகவி பாரதியார் யாருன்னு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரியல, அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரியல. அதனால் நான் என்ன கேட்குறேன், அதனால் நம்ம அவரை மெல்லிசை மாமன்னர்னு கொண்டாடாமல் விட்டுட்டோமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படி கொண்டாடுற நம்ம குழந்தைகளை ஏன் கொண்டாட மறுக்கிறோம்? நல்லா இது கேட்டு பாருங்கள். உங்கள் குழந்தை ஒரு டாக்டராகவோ ஒரு என்ஜினியராகவோ ஒரு ஆடிட்டராகவோ ஒரு வக்கீலாகவோ எப்படி வேணாலும் இந்த சமூகத்துக்கு வரட்டும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்கள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக இருப்பான் என்ற நம்பிக்கையை அவன் மீது வைக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதான் இளம் வயது மேதைகளாக தயவு செய்து ஆக்காது. ரெண்டாவது, இங்கே எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இங்கே நான் எண்ணின வரைக்கும் ஒரு 15 பிள்ளைங்க வந்திருக்காங்க, 15 மாணவர்கள். உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். ஏன்னா இந்த நேரம்லாம் மாணவர்களை படிக்க வச்சுட்டு எங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, டியூஷனுக்கு அனுப்பிட்டு மீட்டிங் வருவாங்க, மீட்டிங் முடிஞ்சோடனே டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்குது. தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை விளையாட விடுங்க. ஒன்று தெரியுங்களா, நாங்கள்லாம் அவ்வளோ விளையாட்டு, நாங்கள்லாம் என்ன நாங்கள்லாம் நாமெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 40 வயதை கடந்தவர்கள்லாம் எத்தனை விளையாட்டு விளையாண்டுருக்கோம். கபடி விளையாண்டுருக்கோம், கில்லி விளையாண்டுருக்கோம், கோலி. சீசனுக்கு சீசன் மாறும். மழைக்காலத்தில் ஒரு விளையாட்டு, வெயில் காலத்தில் ஒரு விளையாட்டு, பனிக்காலத்தில் ஒரு விளையாட்டுன்னு விளையாண்டமே. அந்த விளையாட்டுலாம் எங்கே போச்சு? தயவு செய்து உங்கள் குழந்தைகளை விளையாட விடுங்க. அதற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஏதோ ஒன்று விளையாட விடுங்க. ஒன்று தெரியுங்களா, நாம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அங்கே அடையாளம், ஐயா ஜான் கணேஷ் அவர்கள் தலைமை ஆசிரியர் டிசி கொடுக்கும்போது அங்கே அடையாளம்னு ஒன்று குறிப்பீங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அப்போ எங்கள் காலத்தில் அங்கே அடையாளம்னா 10-15 இடத்துல தழும்பு இருக்கு, எதை வேணாலும் எழுதிக்கோம்போம். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அங்கே அடையாளம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவன் விளையாடுறதே இல்லை. விளையாண்டா தானே தழும்பு வரும், விளையாண்டா தானே தழும்பு வரும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து சொன்னதாக ஒரு கவிஞன் எழுதுனானே. இன்றைக்கி ஐயா அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் நூலை விமர்சனம் பண்ணிங்கள ஐயா. உண்மையிலேயே முத்துக்குமார்லாம் போனது நம் தமிழ் உலகத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. ஒரு அருமையான கவிஞன். ஒரு கவிஞன் என்ன சொன்னால், இந்த குழந்தையை விளையாட விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாட்ட சொன்னிச்சான், அம்மா நீ அந்த காலத்தில் என்னென்ன விளையாட்டு விளையாண்ட அதெல்லாம் சொல்லியிருக்கில்ல, எங்களை ஏன் விளையாட விடலைங்கிறதுக்கு ஒரு கவிதை சொன்னிச்சான். அம்மா சொப்பு வைத்து விளையாடியவள் நீ, கம்ப்யூட்டர் கேம் வாங்கி தந்தாய், மாலை முழுதும் விளையாட்டு, பனங்காய் வண்டி பழகியது பேசி. இப்போ இங்கெல்லாம் பனங்காய் கிடைக்கும், 2 பக்கம் சீவனம்னா ஒரு ரவுண்டு கிடைக்கும், அதுதான் வண்டி. நாங்கள்லாம் அதில் ஒரு போஸ்ட் கார்டை வச்சு ஆணி வச்சு அடித்து ஒரு கவட்டையில் மாட்டிட்டு ஓடுவோம். யார் வண்டி நிறையா சத்தம் கேட்குதோ அவன் தான் பெரிய ஆள். ஐயா விளையாண்டுருக்கோமா? பனங்காய் வண்டி பழகியது பேசி, ரிமோட் கார் வாங்கி தந்தாய், விறகடுப்பில் சுட்ட பால்யம் பேசி, குக்கர் விசிலுக்கு குதித்து ஓடுகின்றாய், அணிலோடு பழகிய பருவம் பேசி, டிஸ்கவரி சேனலுக்கு சிபாரிசு செய்கிறாய், அரைகுறையாய் நனைத்த ஆடைகள் பேசி. அதாவது பள்ளிக்கூடம் போகணுன்னா அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கொடை கிடையாது. உண்மையை சொல்லுவோம், கிராமத்தில் இருந்து கொடையெல்லாம் கிடையாது.
நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பையை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு யூரியா சாக்கு கேள்விப்பட்டீங்களா? யூரியா சாக்கை மாட்டிக்கிட்டு ஒரு மான்மார்க்கு கூட தான் இன்றைக்கி ஃபெமிலியர், ஒரு உடஞ்சி போன மான்மார்க் கூடையோடு வருவோம். அப்போ எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிரும். அந்த குழந்தை சொல்லுது, அரை குறையாய் நனைத்த குடைகள் பேசி ரெயின் கோட்டில் மூடி என்னை பள்ளிக்கு அனுப்புகிறாயே அம்மா, என் சந்ததிக்கென்று நான் ஸ்லாகித்து சொல்ல எனக்கென்ன கதைகள் வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதி முடிப்பான். எதுக்கு சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட விடுங்கள், விளையாட்டை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் நான் சொல்கிறது. அந்த காலத்தில் ரெக்ரியேஷன்னா என்ன, பொழுதுபோக்குன்னா அதிகபட்ச பொழுதுபோக்கு பேப்பர் பார்ப்போம், சினிமா பார்ப்போம், அதானே. எங்கள் ஊரில் ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்ததுங்க. ஆட்டுக்கார அலமேலு உங்களுக்கெல்லாம் தெரியும். யார் இதில் ஹீரோ? யார் சார்? சிவகுமார். சிவகுமார் ஹீரோ, ஒன்றும் டவுட் இல்லை. யார் சொன்னது? அவருக்கு ஒரு தனி பரிசு. ஆடு தான் ஹீரோ. அதில் ராமுன்னு பேர், அந்த ஆடு தான் ஹீரோ சார். அந்த படத்தை எங்கள் ஊரில் நான் 36 தடவை பார்த்தேன். எத்தனை தடவை? 36 தடவை பார்த்தேன். நான் இப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி 36 தடவை பார்த்தேன், ஏன் பார்த்தேன்னு கேட்குறீங்கன்னா, 2 விஷயம். எங்கள் ஊரில் அந்த படம் 36 நாள் தான் ஓடிச்சு. 40 காசு டிக்கெட்டு, தர டிக்கெட்டு. எங்கள் அம்மாட்ட சொல்லி நோட்டு வாங்கணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும். ஜாமெண்ட்ரி பாக்ஸே எங்களுக்கு +2க்கு மேலே தான் அப்போல்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும். ஏதாவது வாங்கி 40 காசை வாங்கிட்டு தினசரி போகும். அதில் என்ன ஏன்னா அப்போ வேறு ரெக்ரியேஷனே கிடையாதுங்க. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடு. அந்த அந்த காட்சிகள்லாம் அடுத்தது. ஒரு செய்தி சொல்கிறேன், அதில் கதாநாயகிக்கு ஆபத்து வந்துடும். ஸ்ரீபிரியாவை ஒரு ரூமில் வில்லன் ஜெயகணேஷை கட்டி வச்சுருவார். கட்டி வச்சுட்டு இந்த செய்தி ராமுக்கு தெரிஞ்சிடும். யார் ராமு? ஆடு. நேராக வரும், காட்டு பங்களாக்குள்ளார கதவை முட்டி உடைச்சி ஸ்ரீபிரியாட்ட போய் நிற்கும், தலையை ஆட்டும். ஸ்ரீபிரியா உடனே கட்டுலாம் அவுத்து விடும். அவுத்து விட்டவுடனே ஸ்ரீபிரியா ஒரு பேப்பரில் இந்த பின்னு சொல்கிறேன், சைடு ஊசிமோ, அதனை ஹேர் பின், ஆபத்துன்னு ஒரு ஓட்டை போட்டு கொடுக்கும். நல்லா பாருங்கள், அந்த படத்தில் இருக்குது. ஆபத்து அப்படின்னு ஒரு ஓட்டையை போட்டு எழுதி கொடுத்து ஆட்டுக்கிட்ட கொடுக்கும். ஆட்டுக்கிட்ட கொடுத்தோன்னா அது வாயில் கவிக்கிட்டு ஆடு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகும். இதெல்லாம் நடந்தது. அந்த ஆடு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சங்கர் கணேஷ் ஒரு மியூசிக் போடுவார் பாருங்க. ஆஹா, எந்திரிச்சு நின்று கைத்தட்டணும் சார், என்ன மியூசிக்கு. நேராக போய் ஆடு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏட்டையா கையில் கொடுக்கும். ஏட்டையா வாங்கி பார்த்துட்டு, ஆபத்தா, யாருக்கு, உடனே புறப்படுன்னு ஜீப் எடுப்பார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நடந்துச்சு. நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் ஊரில் போனேன். இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னே. அவர் எதுவுமே கேட்கல. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரு, பேப்பர் ஸ்டோர் கடையை சொன்ன எம்பிஎம் முத்து ஸ்டோர் போய் டிஎன்பிஎல் ஒரு 5 பண்டில், ரெனால்டு பேனா ஒரு 10, கார்பன் பாக்ஸ் 3 வாங்கிட்டு வாங்கினார். ஐயா, நான் இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு போய் வாங்கினா 696 ரூபா பில்லையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே ரைட்டு, மகிழ்ச்சி, இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயமா இன்ஸ்பெக்டர் பார்க்க வரணும்னு. இல்லை, நான் நகைச்சுவை மன்ற பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்லவே இல்லையா? எங்கே நீங்கள் சொல்ல விட்டீங்க? சரி இந்தாங்க பில்லு, காசு கொடுங்கன்னு சொல்லி 700 ரூபா பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். 4 ரூபா நான் அவர்கிட்ட இருந்து நான் போட்டு விட்டேன். இப்படி இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். அன்னைக்கு இப்படி போய் கொடுத்தவுடனே ஆபத்து அப்படின்னோடனே நேராக காப்பாற்றுவாங்க. அந்த ஆட்டை வச்சு சார் தமிழ்நாடு முழுக்க லாரியில் வச்சு ஊர்வலம் விட்டான் சார். ராமு வருகிறார், ஆட்டுக்கார அலமேலு படத்தில் படித்த ராமு கதாநாயகன் வருகிறார்னோடனே அது பின்னாடியே நாங்கள்லாம் ஓடணும். எங்கள் ஊருக்கு எல்லா தொகுதியிலையும் வந்துச்சு. அது தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லா ஊருக்கும் வந்துச்சு. நாங்கள் அந்த லாரி பின்னாடியே ஓடணும். அப்போ தான் ஒரு கவிஞன் எழுதுனா, ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் நின்றது, மனிதன்தான் மந்தையாகி போனான் அப்படின்னு சொல்லி எழுதுனான். இப்படிலாம் நம்மளுடைய ரெக்ரியேஷன் இருந்து பொழுதுபோக்கு ஒரு காலத்தில் வேறு வழி இல்லை. அப்புறம் மெதுவாக தொலைக்காட்சி வந்துச்சுங்க. தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி, தூர்தர்ஷனாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு.
புதிய பொருளாதார கொள்கைப்படி டங்கல் திட்டத்தின்படி தனியார் சேனலுக்கு அனுமதி கொடுத்தான் சார். 1992 பிடிச்சது இன்றைய வரைக்கும் விலகலை. நல்ல வேளை நீங்கள்லாம் தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வே, நான் வழக்கறிஞருக்கும் படிச்சிருக்கேன், நான் அப்பப்போ ஒரு சின்ன ஆய்வு செய்வேன். இன்றைக்கி மாவட்ட நீதிமன்றங்களில் குடும்ப நல நீதிமன்றங்கள்னு நிறையா வந்துருச்சு. நிறையா இடங்களில் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. அந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்கு அதிகப்படியாக பதிவு செய்யப்பட்டது 1996களுக்கு பிறகுதான். இது சர்வே. ஏன் அப்போ வருதுன்னா, சீரியல்லாம் அப்போ தான் வீட்டுக்குள்ளார வருது. தெரியுதுங்களா? சீரியல் அப்போ தான் நம்ம வீட்டுக்கே வருது. நீங்கள் இங்கே இருக்கிற பெண்மணி, உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது, நல்லா ரசிக்கிறீங்க, எங்கே கை தட்டணுமோ தட்டுறீங்க. ஆனால் டிவி சீரியலில் என்ன, ஆளை தூக்குறது, ஆளை காலி பண்ணுறது, லாரியை வச்சு தூக்குறது, அடியாளை வச்சு கடத்துறது எல்லாமே பெண்கள் தான். நம்ம ஆள் இப்படியே கை கட்டி நின்றுக்கிட்டு இருப்பான். எப்படி ஒரு வன்முறையாக காட்டுறான். இதை நம்ம ஒத்துக்கிறோமே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சினிமாவில் ஏன் ஒத்துக்கிறோன்னா சைக்காலஜி. சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வில்லன் அடிப்பார், நம்பியார் அடிப்பார். நீங்கள் எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு நல்ல நட்பு உண்டு. அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறார். பயப்படாதீங்க, நான் அரசியல் பேச மாட்டேன். முதலமைச்சர் ஆகிறார். பயங்கர கூட்டம். மெரினா பீச்சில் முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் முதல் முறை. ஒரு பாட்டி அருப்புக்கோட்டையிலேருந்து வருது எம்ஜிஆரை பார்க்க. எம்ஜிஆர் கையை கட்டுறாரு, பாட்டி கையை காட்டுது, போலீஸ் விட மாட்டேங்குது. எம்ஜிஆர் உடியா, அவங்கெல்லாம் ஓட்டி போட்டாதான் ஏன் நான் ஜெயிச்சிருக்கேன் விடு அப்படின்னோடனே மேடைக்கு அந்த பாட்டிக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பார். குடிச்சிட்டு அது சொல்லும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் எம்ஜிஆர். நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்க, நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்க. இது நிறைய இப்போ வலைத்தளங்களில் கேட்டிருப்பீங்க. இது நடந்தது. ஏன்னா நம்பியாரை வில்லனாக பார்த்து நம்ம அப்படி செட் ஆகிட்டோம். நம்பியாரை வில்லனா. எம்ஜிஆர் நம்பியாரை அடிக்கும்போது நம்மளை என்ன செய்வோம், ஐயோ பாவம். இப்போ ரோட்டில் ஒரு சண்டை நடக்குது, உடனே என்ன செய்வோம், இப்போ ஜான் கணேஷ் சார் போகிறார், 2 பேர் அடிச்சுக்கிட்டு நிற்கிறான்னா உடனே வண்டியை நிப்பாட்டி விலக்கி விட பார்ப்பாரா இல்லையா? இதுதானே மனிதநேயம். ஆனால் எம்ஜிஆர் வில்லன் அடிக்கும்போது நம்ம எல்லாம் கைத்தட்டி ரசித்தோம். ஏன்? இதில் ஒரு உளவியல் இருக்குது. என்ன உளவியல்னா, நம்ம யாரையோ அடிக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. ஏன்? அடித்தா அவன் திருப்பி அடிப்பான். அப்போ யாரோ ஒருத்தர் யாரையோ அடிக்கும்போது நம்ம விசில் அடிக்கிறோம், அட்றா நல்லா விடு, குத்தாத. இப்படி தான் பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, யாரையோ அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது முடியல உங்களால். நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஆக பெண்களை ஒரு வில்லியாக சித்தரிக்கக்கூடிய சீரியலை குடும்பமே உட்காந்து பார்க்குறோம் சார், குடும்பமே உட்காந்து பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டுடைய கவலை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுடைய கவலை, எதிர்பார்ப்பு எல்லாம் என்னன்னா, இப்போ மாரிமுத்து இடத்துக்கு யார் வருவா, மாரிமுத்து இடத்துக்கு யாரை போட போகிறான்னு சஸ்பென்ஸ்லேயே வச்சு ஓட்டுறான் பாருங்க. மாரிமுத்து லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டார். இப்போ இதில் என்னன்னா, உங்களோட சேர்ந்து நானும் சீரியல் பார்க்குறேன், புரியுதா? உங்களோட சேர்ந்து இது மாதிரி சொல்லணுங்கிறத நானும் சீரியலை பார்க்குறேன். மாரிமுத்து எப்போ வருவார், மாரிமுத்துக்கு பதிலாக நல்ல அருமையான நடிகன், அதெல்லாம் இல்லை, அவருக்கு பதிலாக யார் வருவா, இப்படி ஒரு எதிர்பார்ப்பை நம்ம மேலே திணிச்சிச்சு சேனல்ஸ். நான் எந்த சேனலையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா சேனலும் இதை செய்யுது சார். நம்ம குழந்தை இப்போ இவ்வளோ பேர் ஜோக் சொன்னாங்கல்ல, நம்ம குழந்தைகிட்ட கேள்வி கேட்டு, தொகுப்பாளினி கேள்வி கேட்டு நம்ம குழந்தை சரியாக சொல்லிச்சின்னு சொன்னால், இந்த நம்ம குழந்தை கேட்குற பாட்டை ஒளிபரப்பாங்க, பார்த்துருக்கோம்ல. அந்த அம்மா கேட்குது கேள்வி, நான் சொல்கிறேன், மொத்தம் 5 பேர் இருக்கீங்க, 5 குழந்தைகள் இருக்கீங்க, 4 லட்டு தான் இருக்குது, யாரும் உடைக்காமல் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடுவீங்கன்னு நம்ம குழந்தைகிட்ட கேட்குது. நம்ம போட்டு பார்க்குறோம், 5 ÷ 4 × 12% 100 எதுவும் டேலி ஆகல. 5 குழந்தைங்க 4 லட்டு உடைக்கக்கூடாது, எப்படி இது சாத்தியம்? நம்மெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது
நம்ம வீட்டு குழந்தை அந்த தொலைக்காட்சி தொகுப்பாளினிகிட்ட சொன்னது, வெரி சிம்பிள் ஆண்டி, எங்கள் 5 பேரில் யாராச்சும் ஒருத்தரை போட்டு தள்ளிடுவோன்னுச்சு. ஐயா இது நடந்ததுங்க. நான் கேட்குறேன், போட்டு தள்ளிடுவோங்கிற ஒரு வார்த்தையை, அந்த கடுமையான வார்த்தையை, அந்த கடுமையான மனத்தை நம் குழந்தைகளிடத்தே விதைத்தது யார்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். தயவு செய்து இந்த தொலைக்காட்சிகள் பிடியிலிருந்து மீண்டு வரணும். இப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லி 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 வந்தோம். நீங்கள் மெட்டி ஒலின்னு ஒரு தொடர் வந்துச்சு. மெட்டி ஒலியெல்லாம் பார்த்தோம்ல, எல்லோரும் லீவ் போட்டுட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். வெளியூர் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், பார்க்க முடியலன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு, கோபிக்கு என்ன ஆச்சு சார்? அதில் சிதம்பரம் தானே மாமனார் கேரக்டரு. சொந்த மாமனார் சோத்துக்கு இல்லாமல் திணையில் கிடப்பான் சார், யாரும் கவலைப்படல. ஆனால் மெட்டி ஒலி ஒரு மாமனாருக்கு பிரச்சனைன்னா தமிழ்நாடே அழுதுச்சு. இதெல்லாம் நடந்துச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் நடந்த சம்பவத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக பார்க்காமல் அது வாழ்க்கையாக ஒன்றி போனதன் விளைவு என்ன தெரியுமா? இதுவும் நடந்தது தான். மெட்டி ஒலி தொடரில் அந்த கேரக்டர் பேர் என்ன, கதாநாயகன் பேர் என்ன சொல்லுங்கள்? கோபி. யாரும் மறக்கலை. 15 வருஷம் ஆச்சு, யாரும் மறக்கலை. செல்லுலாம் கிடையாது. கோபி என்ன பண்ணுவார், ஒரு பிஎஸ்என்எல் ஃபோனுக்கு அப்ளை பண்ணுவார், தொலைபேசி. இப்போ நம்ம வீட்டில் தொலைபேசி அப்ளை பண்ணோம்னா, இப்போ ஐயா ஜான் கணேஷ் சார் அவர் வந்து பிஎஸ்என்எலுக்கு அப்ளை பண்ணாருன்னா, அவர் வீட்டில் கொண்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைப்பாங்க, அப்புறம் கனெக்ஷன் கொடுப்பாங்க, அப்புறம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா ஜான் கணேஷ் உங்களுக்கு தொலைபேசி நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க, உங்கள் நம்பரை குறிச்சிங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இது தானே லேண்ட்லைன் வாங்கின எல்லாருக்கும் நடந்தது. இதுதானே சார் நடந்தது. மெட்டி ஒலி தொடரில் ஒரு காட்சி, கோபி லேண்ட்லைன் ஃபோனுக்கு அப்ளை பண்ணுவார். யார்? திருமுருகன், டைரக்டர் திருமுருகன் கோபிங்கிற கேரக்டரில் நடிக்கிறவர் அப்ளை பண்ணுவார். பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு ஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டாந்து வச்சுட்டு, ஐயா கோபிங்களா? ஆமாம். தொலைபேசிக்கு அப்ளை பண்ணிங்களா? ஆமாம். உங்கள் நம்பரை குறிச்சிங்க அப்படின்னு சொல்லி 24605988ன்னு ஒரு நம்பரை கொடுத்தாங்க. யார்? பிஎஸ்என்எல். தொலைக்காட்சி சீரியல் அதோட முடிஞ்சு தொடரும்னு போட்டான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்மால் என்ன பண்ணான், யார் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாலாம் 044 போட்டு 24605988 அடித்தான் சார். நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். அந்த நம்பரில் துரைசாமிங்கிற ஒருத்தருக்கு சென்னை பெசன் நகரில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவருக்கு போகுது கால். ஹலோ நான் கோபிகிட்ட பேசணும், சாரி ராங் நம்பர் வச்சிடுறாரு. ஹலோ நான் கோபிகிட்ட பேசணும், சாரி ராங் நம்பர் வச்சிடுறாரு. 1 இல்லை 2 இல்லை 846 கால் சார். விடிய விடிய ஃபோன் பண்ணியிருக்கான். கடைசியாக ஒரு ஆள் பிடிச்சாயோ, எனக்கு தெரியாமல் யாரா எங்கள் வீட்டில் கோபி, உண்மையை சொல்லுன்னொன்னே, உனக்கு மேட்ரு தெரியாதா? சன் டிவியில் சொன்னாயா, மெட்டி ஒலி தொடரில் சொன்னானோடனே இந்த ஆள் யார்? துரைசாமிக்கு மேட்ரு புரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க. மறுநாள் சனிக்கிழமை குடும்பத்தோடு போயிட்டார். யார்? துரைசாமி. ஏன்? 3:45 வரைக்கும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை பார்த்துருக்கிறாரு. குடும்பத்தோடு சன் டிவி ஆஃபீஸ் போய், ஐயா இதை மாதிரி நேற்று செஞ்சிட்டீங்க, அந்த ஃபோன் நம்பர் என்னதுயா அப்படின்னோடனே, சார் இது சத்தியமாக நடந்துச்சு. எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. யார்? அந்த சீரியல் தொடர்பான ஆள்லாம் எல்லாம் கூடி உட்காந்து, ஆஹா நம்ம சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் எகிருது, 846 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ வியூவர்ஸ். அப்படி ஃபோன் பண்ணதே இவ்வளோ பேருன்னா ஃபோன் பண்ண ட்ரை பண்ணவன் எவ்வளோ பேர் இருப்பான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த துரைசாமி குடும்பம் இப்படி வரிசையாக உட்காந்துருக்கு, இப்படியே உட்காந்துருக்கு. நீங்கள்லாம் யாருன்னா? அந்த ஆள் சொன்னால், ஏன் கதையை தாண்டா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாச்சும் செய்யுங்கயா, ஏன் நம்பரை எடுத்து விடுங்க அப்படின்னோடனே, ஓஹோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான், என்ன செய்வோம், சரி திங்கக்கிழமைக்குள்ளார நான் ஒரு தீர்வு சொல்லணும், அது வரைக்கும் நீ ஃபோனை வச்சிடாத, ரிசீவரை எடுத்து வச்சிடாத, வெளியில் வச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். துரைசாமி திரும்ப வர்றாரு, குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்துடுறாரு. சனிக்கிழமை ஃபோன் அவர் வரல, ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் எடுத்து வெளியில் வச்சுட்டார். திங்கக்கிழமை ராத்திரி 9 மணி இந்த ராக்கெட் கவுண்ட் டவுன் போட்ட மாதிரி
8:45 அவர் குடும்பத்தோடு உட்காந்துருக்கிறாரு. என்னடா செய்ய போகிறீங்க அப்படின்னு. 9 மணி வந்துச்சு, பாட்டு ஓடிச்சு. அம்மி 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 மிதித்து சீக்கிரம் மிதிங்கயா, எனக்கு என்னையா சொல்கிறீங்க, அருந்ததி முகம் பார்த்து, நீ பார்த்தா என்ன பார்க்காட்டினா எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கன்னு உடனே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஸ்க்ரோலிங்கில் போச்சுங்க. ஸ்க்ரோலிங்கில் என்ன போச்சு, கோபியின் தொலைபேசி எண் மாற்றப்பட்டுள்ளது, புதிய எண் இந்த எண்ணு சொல்லி திருமருகனுடைய கோபியுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஃபோன் நம்பரை கொடுத்தான் சார். நல்லா யோசிங்க, ஒரு தொலைக்காட்சி தொடரை பொழுதுபோக்காக பார்க்காமல் அதை வாழ்க்கையாக நினைத்து செயல்பட்டதன் விளைவு தான் இது. இது நான் சொன்னது ஒரு சம்பவம் தான். இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்லாம் மீட்டு எடுத்தோம்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதோட நுகர்வு கலாச்சாரங்கிற நுகர்வு வெறி நம்மக்கிட்ட நிறையா வந்துருச்சு. நமக்கு வாரத்தில் 7 நாள் 7 சட்டை, 7 பேண்ட்டு, 7 வேஷ்டி, 7 உள்ளாடைகள் இருந்தால் போதும். அதே மாதிரி 7 புடவைகளுக்கு 14 புடவைகள் இருந்தால் போதும். தயவு செய்து இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அதேமாதிரி பீரோவை திறந்தால் புடவை விழும். அந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன், தேவைதாங்க, எல்லாத்துலேயும் தேவை தான். டி நகர் ரங்கநாதன் தெருவில் போய் இறங்குங்க சார். சென்னையில் இப்படி இப்போ வந்தே பாரத் வரப்போகுது, மெதுவாக போய் இறங்கி பாருங்கள். நீங்கள் அந்த தெருவில் நடக்க வேணாம், நின்னா போதும், அப்படின்னு நகர்த்திக்கிட்டே போயிடுவான். யார் யார் எந்த கடையில் ஏறணுமோ அந்த கடையில் போய் ஜவுளி எடுத்துக்கலாம். வேணாம், டிவி விளம்பரம் என்ன சொல்லுது, உங்களுக்கு 55 இன்ச்சு டிவி 50,000 ரூபாய் வருமானம் உள்ள டிவியை 35,000 ரூபாய்க்கு தரோம், எங்கள்கிட்ட வாங்கிக்க அப்படின்னோடனே அதை போய் வாங்கி 15,000 ரூபா லாபம்னு சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில் தான் நாம் இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நஷ்டம் 35,000 ரூபா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு நல்ல டிவி இருக்குது, தேவையில்லாமல் இந்த டிவியை வாங்குகிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போ வருதோ அப்போ நமக்கு மகிழ்ச்சி வசப்படும். இப்போ எல்லாம் சேர்ந்து தகவல் தொடர்புக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாரும் கையில் இப்போ எத்தனை சார், உங்கள்கிட்ட எத்தனை ஃபோன் இருக்குது? 1 இருக்குது. 2 சிம் இருக்கா? 2 சிம் இல்லாதவங்க கை தூக்குங்க. 2 சிம் இல்லாதவங்க ரைட். பாருங்கள், இங்கே ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் அப்போ நீங்கள் 2 ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஃபோனு. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஊர்லைங்க, எங்கள் கிராமத்தில் பிசிஓ அப்படின்னு சொல்கிற பப்ளிக் கால் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபோன் வச்சா காசு போட்டு பேசலாம். நாங்கள் வெளியூர்லேருந்து பேசணுன்னா அவருக்கு சொல்லிவிட்டு, யார் சட்டையப்ப முதலியார்னு ஒருத்தர் சோடா கம்பெனி வச்சுருந்தார், அவருக்கு சொல்லிவிட்டா எங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வருவேன். ஆள் விட்டு ஒரு பையனை விட்டு கூப்பிட்டு வருவேன். இந்த எங்கள் ஊருக்கே ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக அந்த பிசிஓ இருந்துச்சு. யார்கிட்டையும் ஃபோன் கிடையாது. எங்கள் ஊரில் மத்திய அமைச்சர் பிசி சுக்ராம் அவர் தான் திறந்து வச்சார். அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கெல்லாம் போனார், இறந்து கூட போயிட்டார். எங்கள் ஊரில் திறந்து வச்சதுனால அவர் ஜெயிலுக்கு போகல. அது வேறு இது வேறு. அப்படி இருந்த ஒரு ஃபோன், ஒரு ஊரில் ஒரு ஃபோனு, 1000 குடும்பங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு வீட்டில் 4 ஃபோனு, 4 ஃபோன்லேயும் 8 சிம்மு. நல்லா பாருங்கள், ஒரு கவிஞன் வெண்பா எழுதுனா, கற்றாரும் கல்லாரும் நல்லாரும் பொல்லாரும் எல்லாரும் சுற்றுகிறார் செல்லோடு, தொல்லுலகில் பல்லின்றி வாழ்ந்தாலும் வாழ்வார்கள், செல்லின்றி வாழ்வதில்லை கான் அப்படின்னு எழுதுனா. நான் எதுக்கு சொல்கிறேன், அதை ஒரு அளவாக பயன்படுத்துவோம். அளவாக ஒரு அளவுகோல் வச்சு பயன்படுத்துவோம். நீங்கள் இந்த பட்டன் ஃபோன் இருந்துச்சுல்ல சார், பட்டன் ஃபோன் எல்லாரும் அதில் இருந்தானே நம்ம பரிணாம வளர்ச்சிக்கு வந்திருப்போம். இப்போ பட்டன் ஃபோனில் இருந்தால் ஆண்ட்ராய்டுக்கு வந்திருக்கும். அந்த பட்டன் ஃபோன் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசேஜ் அனுப்பி நம்மளை கொல்லுவான். மெசேஜ் அனுப்புவான். சைக்கிள் ஓடுனா சைக்கிள் ஸ்டாண்டு கூடவே வரும், பஸ்ஸு ஓடுனா பஸ் ஸ்டாண்டு கூட ஓடுமா அப்படின்னு சொல்லி அனுப்புவான். நம்ம எதுக்குமே பதில் சொல்ல மாட்டோம். ஆனால் கடைசியாக எனக்கு நான் எதுக்குமே சொல்ல மாட்டேன். கடைசியாக ஒரு மெசேஜ் போட்டான் எனக்கு. அதோடு அந்த ஃபோனை முடிவுக்கு கொண்டு வந்தேன். கணேசன்னா கர்ணம் போடு, விக்ரம்னா ஓ போடு, விஜய்னா அப்படி போடு, என் எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்பாத உன் செல்லை தூக்கி குப்பையில் போடுன்னா.
சரி இவன்ட்ட இனிமேல் சகவாசமே வச்சுக்கூடாதுன்னு தூக்கி போட்டேன். இப்படிலாம் இருந்த நம்மளை ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சு சார். தேய்க்க ஆரம்பித்தோம். எது தேய்க்க 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 நம்முடைய வாழ்க்கை தேய்ந்து கொண்டே போகிறது. தயவு செய்து அதில் எவ்வளோ நேரம் செலவிடுறோன்னு பாருங்கள். என்ன சார் பேசணும்னா இல்லை, பேசாமல் இந்த அமைப்பெல்லாம் வளராது, பேசாமல் நட்புலாம் வளராது இல்லைன்னு நான் சொல்ல. அதுக்கு ஒரு அளவுகோல். நடந்துக்கிட்டு பேசுகிறான், படுத்துக்கிட்டு பேசுகிறான், ஓடிக்கிட்டு பேசுகிறான், நின்றுக்கிட்டு பேசுகிறான். சேலம் தாரமங்கலத்தில் கிணத்து கட்டையில் படுத்துக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான் சார். உள்ளே போயிட்டான். அவன் பேசிக்கிட்டு இருந்த நபருக்கு யார் எதிர் முனையில் பேசுகிறான்னா அவனுக்கு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் போகுது. நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்த நபர் இனி தொடர்பு கொள்ளவே முடியாத இடத்திற்கு சென்று விட்டார். என்ன செய்யும்? நான் என்ன சொல்கிறேன், தகவல் தொடர்பு நமக்கு அவசியம். இப்போ அருமை நண்பர் செல்வின் சொன்னார் காலையில் ஒரு நல்ல தகவல். நாங்கள் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டோம் சார், எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். அது தேவை, அது அந்த பயன்பாடுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் வாட்ஸ்அப்பை வச்சு என்னென்ன வித்த காட்டினா தெரியுமா? நம்மகிட்ட கொரோனாவுக்கு மருந்து வேணுமா அப்படின்னோடனே எல்லோரும் வேணும். ஒரு இளநியை எடுத்துக்கிட்டேன். தலையை சீவியாச்சு. 5 கிராம் மிளகு போட்டாச்சு, 5 கிராம் ஜீரகம் போட்டாச்சு, சோம்பு போடு, கடுகு போடு, பெருஞ்சீரகம் போடு, பெருங்காயம் போடு, எல்லாத்தையும் போட்டு மூடு. 7 அடி குழி தோண்டி ஒரு வாரம் கழித்து எடுத்து குடினா செஞ்சா சார். கொரோனாவில் அல்சர் போச்சு, வயிற்று வலி போச்சு. கடைசியில் அவன் சொன்னது தான் ஹைலைட்டு. உண்மையான தமிழனாக இருந்தால் இதை 10 குரூப்பில் ஷேர் பண்ணுன்னா என்ன இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏது தமிழுக்கும் இதுக்கு என்ன எதையாச்சும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலை மாற்றினோம்னா மகிழ்ச்சி கிடைக்கும். அதான் சொல்கிறேன். இந்த எல்லாரும் ஃபேஸ்புக்கில் இருக்கும். முகநூல்ங்கிறது ஒரு தவிர்க்க இயலாத சமூக வலைதளம். அதில் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தில் நகைச்சுவை அரங்கம் நடந்தது, இன்னார் பேசினாருன்னு நாளைக்கு நீங்கள் பதிவு போடுவீங்க, செல்வின் சார் போடுவார், எல்லோரும் சந்தோஷம். இது ஒரு தகவல் பரிமாற்றம். ஒன்று தெரியுங்களா, அதை எப்படி பயன்படுத்துகிறான் சார்? செல்ஃபி மோகம். ட்ரெயின் என்ஜின் வந்துக்கிட்டு இருக்கு, அதில் போய் இப்படி செல்ஃபி எடுக்கிறான், அடி தூக்கிடுது. கடல் அலை பார்த்துருப்போம் எல்லாம், அந்த மலையில் ஏறி நின்று கடல் சுருட்டுற மாதிரி இப்படி செல்ஃபி எடுத்தான், குடும்பத்தோடு போயிட்டான். மேக கூட்டத்தை பிடிக்கிற மாதிரி போனால் சூசைடு பாயிண்ட் கொடைக்கானலில் போயிட்டான். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, உலக அளவில் செல்ஃபி மோகத்தால் வருடம் அதிகமாக மக்கள் தொகை இறந்து போவது இந்தியாவில் தாங்கிறான். ஏன் இந்த மோகம் நமக்கு ஏன் அப்படி இருக்கும்? இப்போ மனித நேயத்தை அழிக்குது சார். அது பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் எல்லாருக்கும் தெரியல. ஹைதராபாத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். நல்லா இது நடந்தது. ஒரு ரவுண்டானாவில் காரு வேகமாக திரும்புது, கவுந்துருச்சு. ஏதோ 4 வீலு மேலே கிடக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடிச்சு, ஐயோ யாருக்கோ ஆபத்துன்னு. உள்ள கண்ணாடியை ஓடிச்சு பார்த்தா பிரகாஷ்ராஜ். உடனே நம்மளால் என்ன சொல்ல, ஹாய் செல்லம்னா, ஹாய் செல்லம் அப்படின்ட்டு டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். அந்த ஆள் கத்துறாடே, நான் எத்தனையோ பேரை சினிமாவில் கதற விட்டுருக்கேன், என்ன ஏன்டா கதற விட்றீங்க, உடைச்சி காப்பாற்றுங்கடா என்ன அப்படிங்கிறான். சும்மாரியா, அவனுக்கு தெரியாது ரத்த சகதியோடு போஸ்ட்டு போட்டாதான் லைக்கு நிறையா வருங்க. நான் என்ன கேட்குறேன், லைக்கு முக்கியமா, அடிபட்டு கிடக்கிறவனோட லைஃப் முக்கியமா? யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தேவைதான் சார். திண்டுக்கல்லில் பழனிக்கு போகிறான் சார் ஒரு குடும்பத்தில். எப்படிலாம் சங்கடங்கள். திண்டுக்கல் டோலில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வண்டி கிராஸ் பண்ண. இவன் கடுப்பாக என்ன பண்ணுறான், அப்படி திரும்பி நின்று குடும்பத்தோடு பழனிக்கு மொட்டை அடிக்க செல்கிறேன்னு எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுடுறான். இவன் போய் பழனியில் மொட்டைக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு வரான். இவன் வீட்டில் ஒருத்தன் திருடன் வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். எப்படி திருடனுக்கு தெரியுது? ஏன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபேஸ்புக்கில் இருக்குது. இவன் என்ன ஊர், எந்த அட்ரஸ்ஸு. இவனுக்கு இந்த மாதிரி போடுறவனுக்கு அட்ரஸ் எல்லாம் மறைக்க தெரியாது. எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. இது போல சமூக அவலங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து நாம் விடுபடணும். இதில் இருந்தெல்லாம் மீண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும். நாமெல்லாம் மகிழ்ச்சியால் மலர முடியும்
என்பதை சொல்லி கவியரசு கண்ணதாசன் சொன்னார், பற்று வைங்க. எது எதில் பற்று வைங்க? காதலில். காதலில்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மகனை காதல்ங்கிறது அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. காதலில், உறவினில், உணவினில், கலைகளில், ஈதலில், புறத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவையினார் கவியரசு கண்ணதாசன். நம்ம எல்லா இதுலேயும் எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். தேவையற்ற விஷயங்களில் எது மிகையாக செல்கிறதோ அப்படி செல்லும்போது நமக்கு மகிழ்ச்சி என்பது மலராமல் போய்விடும். நிறைவாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், தென்கட்சி கோ சாமிநாதன் ஒரு அருமையான மனிதர், எனக்கெல்லாம் நல்ல நண்பர். இப்போ எப்படி நான் முத்துக்குமார் ஒரு மிகச்சிறந்த கவிஞனை இழந்துட்டோமோ, தென்கட்சி சாமிநாதன் என்ற ஒரு ஒப்பற்ற அறிஞரையும் நாம் இழந்திருக்கிறோம். அவர்கிட்ட அவர் சொல்லுவார், இப்போ நம்ம சந்திக்கும் போது எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க செல்வின் சார், எப்படி இருக்கீங்க ஜான் கணேஷ் சார், எப்படி இருக்கீங்க துரைராஜ் அப்படின்னு கேட்டோம்னா ஏதோ இருக்குங்க அப்படின்னு ஒரு பதில் வரும். சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் வரும். சூப்பராக இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் வரும். இதில் தென்கட்சி சாமிநாதன் என்ன சொல்கிறாரு, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் வாழ்க்கையில் மூச்சு விடுறதுக்காக தான் இருக்கான், வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக இருக்கான். நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவன் வாழ்க்கையை வாழ்வதற்காக இருக்கிறான். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான்ல, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறவன் வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக இருக்கிறான். அதாவது ரெஸ்பிரேட்டிங், லிவிங், செலிப்ரேட்டிங், இந்த 3 வகையாக வாழ்க்கையை பிரித்து கொடுத்தார் தென்கட்சி சாமிநாதன். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு வந்தோம் என்று சொன்னால், எது எதை புறந்தள்ளி நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டாடினோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி மலரும் என்று சொல்லி, இப்போ எங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த நகைச்சுவையை இவர் ஐயா சொல்லியிருப்பார், சண்முக வடிவேலு, திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலு இந்த ஜோக்கு சொல்லியிருப்பார். மைக்கு உங்களை மாதிரி கேட்டு கை தட்டுறதுக்கு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா பேச்சு நல்லா வரும். இப்போ பாருங்களேன், எனக்கு ஆரம்பத்தில் தொண்டை ஒத்துழைக்கலை, பேச பேச ஓரளவுக்கு உங்களோட நான் சிங்க்ரனைஸ் ஆகிட்டேன். என்னன்னு கேட்டிங்களா, உங்களுடைய ரசிப்புத்தன்மை தான். அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருக்கார், பின்னாடி பெரிய ஹாலில் எல்லாரும் கைத்தட்டி கேட்குறான். ஒரு 2 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகிறேன். நான் அப்போ 2 மணி நேரம் என்ன பேசுகிறேன், விஷயம் இல்லாமலே பேசுனியா ஐயா அப்படின்ட்டு பின்னாடியிலேருந்து ஒரு ஆள் எழுந்திரிச்சு இப்படின்னா என்ன அர்த்தம், நேரமாவது நிப்பாட்டுன்னு அர்த்தம். இந்த ஆள் என்ன நினச்சான், நம்மளை உற்சாகப்படுத்துகிறோன்ட்டு இன்னும் பேச ஆரம்பிச்சான். பக்கத்தில் இருந்த காலண்டரை எடுத்து கலட்டி ஆட்டினான். அந்த ஆள் நாள் கணக்காக பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையாக நிப்பாட்டில் இன்னும் பேச ஆரம்பித்தான். டக்குன்னு பைக்குள்ளார ஒரு துப்பாக்கி எடுத்து அப்படி நீட்டினான். நான் இத்துடன் என் பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன்னு முடித்தான். அந்த ஆள் சொன்னான், ஏன்னா ஏன் துப்பாக்கிக்கு அமெரிக்காக்காரன் பயப்படுறான்னா, கண்டுபிடிச்ச நாடு அது. நீங்கள் தமிழ் சினிமாவில் துப்பாக்கி மாதிரிலாம் நினைக்காதீங்க. தமிழ் சினிமாவில் வில்லன் சுடுவான், ஹீரோ ஓடுவார், குண்டு துரத்தும், பார்த்துறீங்களா, உருன்னு போயிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு குண்டே அடிபடாது, நேராக போய் முட்டுச்சந்தில் ஹீரோ திரும்புவார். இந்த குண்டு நேராக போய் அந்த காம்பவுண்டில் தானே அடிக்கணும், அடிக்காது, குண்டும் திரும்பும். பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவில் துப்பாக்கி அப்படி தான் காட்டுறாங்க. என்ன செய்யுது, நீங்கள் இது பரவாயில்ல சார், ஒரு ஹீரோ குண்டை தட்டிலாம் விடுறாரு, கையால் உதைக்கிறாரு, காலால் தட்டுறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. இது கூட பரவாயில்ல. முந்தா நாள் பார்த்தேன் சார், தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா, குண்டு வருது, உருன்னு வருது, கடக்குன்னு கடிச்சிடுறாரு. கடித்து அது புகைய 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 சுழற்றுறாரு நாக்கால், வாயிலெல்லாம் புகை வருது, தூணு துப்புறாரு, சுட்டவன் செத்து போகிறான். ஏன்னா நம்ம தமிழ் சினிமா துப்பாக்கியை அப்படி சொல்லியிருக்கு. இங்கே ஆசிரியர்கள் நிறையா இருக்கீங்க, அறிவியல் ஆசிரியர்கள், ஃபிசிக்ஸ் ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க. துப்பாக்கி எந்த தத்துவத்தின்படி செயல்படுதுன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு என்ற நியூட்டனுடைய 3வது இயக்க விதிப்படி நடக்குது. அதுதான் துப்பாக்கி. ஒரு துப்பாக்கி ட்ரிக்கரை இழுத்து விட்டால்
7 தென்னை மரங்களை துளைத்து கொண்டு செல்லும் அந்த குண்டுடைய சக்தி அது. அப்படிப்பட்ட துப்பாக்கியெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஜோக்கு நகைச்சுவை பொருளாக மாற்றிடுறோம். அப்படி அந்த ஆளை துப்பாக்கி எடுத்து நீட்டினோடனே என்னுடைய பேச்சை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நான் அந்த ஆள் சொன்னான், நீ பேசு, இது உனக்கு இல்லை, உன்னெல்லாம் பேச்சாளர் நீங்கள் ஒரு ஆள் கூட்டு வந்தால அந்த ஆளை தேடுறேன், அவர் யார் தேடுறேன். அப்படி பார்த்தா என்னை இங்கே பேச்சாளராக வர சொன்னது அருமை நண்பர்கள் ஜான் கணேஷ், சேர்மதுரை, செல்வின். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருந்தால் இந்த மன்றம் சிறப்பாக இருக்கும், கோயில்பட்டி நன்றாக இருக்கும். மகிழ்வோம், மலர்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி உரை வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு சேர்மதுரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சபையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நமது மகிழூர் மட்டத்தின் 71வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று ஒரு சிறப்பான தலைமையுரையில் நகைச்சுவை துணுக்குகளின் பயனையும் கூறி அமர்ந்திருக்கும் ராமனுத்து அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா மூகாய் இப்ராஹிம் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடக்கு வண்டானம் புதிய சபையார் நடுநிலைப்பள்ளியின் பணி நிறைவு செய்த ஆசிரியர் ஐயா கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் நாம் நமது ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கும் நல்லாசிரியர் பெருமக்கள் கோயில்பட்டி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், தெற்கு கோனார் கோட்டை தமிழ் பாப்பிஸ்து துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராசையா ஐயா அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஹாக்கி அணிக்கு தேர்வாகியுள்ள மாணவ செல்வங்கள் நவினேஸ்வரன், ஹரீஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். புஸ்தகம் வாசிக்கிறதை ஊக்கப்படுத்தணும்னு எங்கள் மன்றத்தின் நிறுவனர் மருத்துவரையா சொன்னதை கேட்டு ஒவ்வொரு மாதமும் வாசிப்பதை நேசிப்பர் விருதை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதம் தான் வாசித்து சந்தோஷப்பட்ட புஸ்தகத்தை பற்றிய சிறப்புகளை கூறிய ராஜேஷ் சங்கரப்பிள்ளை ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றம் தொடர்ந்து செயல்பட உறுதுணையாக ரெகுலராக வந்து கொண்டிருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பேச்சாளர் ஐயா பற்றி சொல்லணும்னா, ஐயா ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு சிறந்த நகைச்சுவையோட ஒரு அருமையான உரையை தந்திருக்காங்க. ஐயா பேச்சில் அந்த காலத்தில் உள்ள திரைப்பட பாடல்களோட தன்மைகளையும், நம்ம அந்த ரேலி சைக்கிளோட பெருமை, அந்த காலத்தில் சைக்கிள் வச்சுருக்கிற ஒரு சந்தோஷம், அதையெல்லாம் பதிவு செய்தார்கள். ஒரு சிறப்பான நகைச்சுவை கலந்த சிறப்புரை வழங்கி மகிழ்வோம் மலர்வோம் என்னும் தலைப்பில் நகைச்சுவை மகிழ்வுரை வழங்கிய திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் சிறுமுக செயலாளர் சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.